Greetings students. So today we'll be seeing how to create a LinkedIn profile and how to share the profile URL of a LinkedIn. Okay. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணிவிட்டு அண்ட் அந்த லிங்க்டின் ப்ரொஃபைலோட யூஆர்எல் எப்படி நம்ம ஷேர் பண்ணுறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ மூவிங் ஆன், ஃபர்ஸ்ட் what you have to do is for creating a LinkedIn profile you need a Gmail ID. ஓகே. பேசிக்காக ஒரு LinkedIn profile க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு Gmail ID தேவை. ஓகே. So here what we are going to do is we are going to create a LinkedIn profile with the help of your college email ID. Okay. காலேஜ் இமெயில் ஐடியில் உங்களுக்கு ஒரு காலேஜ்லேருந்து உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இமெயில் ஐடியை யூ கோயிங் டு யூஸ் அண்ட் யூ ஆர் கோயிங் டு கிரியேட் அ லிங்க்டின் ப்ரொஃபைல். ஓகே. ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ ஸ்டெப் பை ஸ்டெப். ப்ளீஸ் ஃபாலோ தி ஸ்டெப்ஸ் அலாங் வித் மீ. சரிங்களா? ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன், அதை வந்து என் கூடயே சேர்ந்து பண்ணுங்க. ஓகே. ஸோ what you are going to do is first you have to go to your Google. Okay. So in your laptop search for Google browser. Okay. So உங்கள் லேப்டாப்பில் போயிட்டு Google browser search பண்ணிக்கோங்க. And once the search results once the Google page appears, what you have to type is type LinkedIn. Okay. Mistype here. So type LINKEDIN. So type LinkedIn, the result will appear. Okay. ஸோ லிங்க்டின் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து வரும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் லிங்க், ஸோ யூ ஹேவ் தி ஃபர்ஸ்ட் லிங்க் லிங்க்டின் இந்தியா லாகின் அசைனா. ஸோ திஸ் ஃபர்ஸ்ட் லிங்க் யூ ஹேவ் டு கிளிக். ஓகே. ஸோ லிங்க்டின் இந்தியா அதில் வந்து லாகின் அசைன் அப்னு கேட்கும், அதை வந்து யூ ஆர் கோயிங் டு கிளிக். ஓகே. ஸோ ஒன்ஸ் யூ கம் இன் சைட் யூ கேன் சி அ சிமிலர் பேஜ் லைக் திஸ். இதே மாதிரி பேஜ் உங்களால் பார்க்க முடியும். ஓகே. ஸோ திஸ் இஸ் தி பிளேஸ் வேர் யூ ஆர் கோயிங் டு கிரியேட் a LinkedIn profile. ஸோ பிஃபோர் கிரியேட்டிங் தி ப்ரொஃபைல், வாட் இஸ் LinkedIn? ஓகே. லிங்க்டின்லாம் என்ன? So LinkedIn, it's nothing but it's kind of a similar platform like Instagram, Facebook and all, but it is for the professional use. Okay. So where we have our IT companies and all the IT sectors and all the employees and HRs who are working inside it and all the other people who are doing research and everything. So all those professional people like professional employees will be inside this LinkedIn platform where you can connect with them and you can get your insights or you can have interaction with them. Okay. ஸோ லிங்க்டின்ல பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ஸ்டாகிராம் உங்கள் ஃபேஸ்புக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே வந்து ப்ரொஃபஷனல் பர்பஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து எப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராமில் இருக்காங்களோ அதே மாதிரி லிங்க்டின்ல என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி கம்பெனிஸ் இருக்காங்க, ஐடி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸாக இருக்கட்டும் சரி, ஹெச்ஆர்ஸாக இருக்கட்டும் சரி, இல்லாட்டி வந்து அகாடமிக்காக லைக் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க. ஸோ ஆல் தி ப்ரொஃபஷனல் எம்ப்ளாயீஸ் பார்த்தீங்கன்னா அதாவது ப்ரொஃபஷனலாக வந்து இதில் வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ தட் இஸ் வை வி யூஸ் LinkedIn. டு கனெக்ட் வித் தெம் வி யூஸ் LinkedIn. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நாட் ஓன்லி ஃபார் திஸ், யூ கேன் ஆல்சோ ஃபைண்ட் ஜாப்ஸ் இன்சைட் இட் அண்ட் ஆல்சோ யூ கேன் கெட் கெரியர் கைடன்ஸ் ஃப்ரம் தி அதர் பீப்புள். அதாவது ஜாப்ஸ் இதில் உங்களால் தேட முடியும் அண்ட் மற்றவங்க கிட்ட வந்து யூ கேன் கெட் யுவர் கெரியர் கைடன்ஸ் ஆல்சோ. ஓகே. ஸோ திஸ் இஸ் தி பேசிக் நீட் வை வி யூஸ் LinkedIn. ஓகே. ஸோ நவ் மூவிங் இன் டு creating a profile. Okay. So profile இப்போ எப்படி create பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். So how we are creating a profile is what we are doing first is இங்கே I will give sign in with email. Okay. ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா when you give sign in with email இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா you will be asked about sign in with Google or email or phone number or password. This will be enabled once you create your profile. Okay. once நீங்கள் வந்து profile create பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் நீங்கள் கொடுக்கலாம். ஓகே. ஸோ நவ் வி ஆர் கிரியேட்டிங் அ நியூ ப்ரொஃபைல். ஓகே. புது ப்ரொஃபைல் தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வி ஆர் கோயிங் டு கோ வித் தி கண்டினியூ வித் கூகுள். உங்களுக்கு நீங்கள் வந்து யூ ஹவ் டு லாகின் வித் யுவர் காலேஜ் இமெயில் ஐடி அண்ட் யூ ஹவ் டு கிளிக் திஸ். ஓகே. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யூ ஹவ் டு லாகின் வித் யுவர் காலேஜ் இமெயில் ஐடி அண்ட் யூ ஹவ் டு கிளிக் திஸ். காலேஜ் இமெயில் ஐடி வச்சு தான் இந்த இடத்துல கிளிக் பண்ண போகிறீங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா யூ வில் பி ஆஸ்க் லைக் திஸ். ஓகே. choose an account to continue to LinkedIn. Okay. you will be asked like this. You have to choose your college email ID. Here I am having it as johnrajtest@gmail.com. So for you, you have to click your college email ID. Okay. உங்களோட college email ID தான் நீங்கள் click பண்ண போறீங்க. சரிங்களா? So once I click it, what happens is a page will appear. Okay. So click பண்ண உடனே ஒரு பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா appear ஆகும். Okay. So this is the page which appear and இதில் வந்து பார்த்தீங்கன்னா once I click, ஸோ அதை கிளிக் பண்ண உடனே என்னோட பேர் என்னோட யூசர் நேம் எல்லாம் கேட்டுச்சு. ஒன் செகண்ட் ஐ வில் ரீடு திஸ். ஓகே. யா. ஸோ இந்த இடத்துல என்ன போவோம்? எஸ். ஸோ திஸ் இஸ் வேர் வி ஸ்டாப். ஸோ இங்கே வந்து இட் இஸ் பீன் ஆஸ்க்ட் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அண்ட் இமெயில். ஓகே. ஸோ it will be filled automatically or else you have to fill. Okay. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா you are asked your first name fill பண்ணணும்,
your last name fill பண்ணணும் and your email. So இந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஃபில் ஆயிருக்கும், இல்லாட்டி you have to fill. Okay, so after this you have to click agree and join. Okay, so நான் இந்த இடத்துல I'm selecting this and what happens is now a page appears. So இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும், you will get a page like this and what you have to do is you have to click agree and join. Okay, so agree and join click பண்ணீங்க அப்படின்னா the page will be loading. Okay, the page will be loading and you will get a puzzle. Okay, the page load ஆகி ஒரு puzzle கொண்டு போகும். So what you have to do is you have to click all the verification things. அதாவது உங்களோட account security, for your account security all the puzzles and all the protection steps will be taking place. So all these things you have to complete. இது எல்லாத்தையுமே வந்து நீங்க complete பண்ணணும். ஓகேங்களா? Yes, so similarly I'll do okay, so here verification is complete and let's see what happens. In the இடத்துல பார்த்தீங்கன்னா the page is getting loaded and we'll wait for a second. Yeah, so meanwhile while waiting for this link, you know what happens is you have to make sure you keep it updated. Okay, I'll explain you once we get it. And what it is asking is it is asking my location. So உங்களோட location வந்து கேட்குறாங்க. So what you have to do is you have to click Chennai, Tamil Nadu, India. So this is the place where you are. So you have to click Chennai, Tamil Nadu, India. இங்கே தானே நம்ம இருக்கோம். ஸோ அதனால சென்னை தமிழ்நாடு இந்தியான்றதை கிளிக் பண்ணணும். ஸோ ஐம் கிளிக்கிங் நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் நான் கிளிக் பண்ணணும். அகைன் இட் இஸ் லோடிங் அண்ட் ஹியர் நவ் தி கொஸ்டின் இஸ் ஆட் யுவர் மோஸ்ட் ரீசெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, அதாவது உங்களோட ரீசெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வாட் யூ ஹேவ் டு கிளிக் கிவ் இஸ் ஐ எம் அ ஸ்டூடெண்ட். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஐ எம் அ ஸ்டூடெண்ட்னு கொடுக்கணும். ஸோ நீங்கள் ஐ எம் அ ஸ்டூடெண்ட்னு கொடுத்தீங்கன்னா what you have to do is you have to give your college name. So college name is Dr. K. Vasudeva. So if you type when you type this you are getting your college name, correct? So once your college name appears you have to click அந்த college name வந்த உடனே அதை வந்து click பண்ணணும். So your college name appears here. Okay, and then your degree, if you are studying BTech, so click பண்ணுங்க. BTech, yeah, BTech. Okay, cyber security is under BTech. You have to give BTech. Illati, if you are studying B, what you have to do? B. Okay. Yeah. So see, CSE A எல்லாருமே B. So உங்களோட degree வந்து BE-ஆ இருந்தா you have to give BE. Illati உங்க degree வந்து BTech-ஆ இருந்தா you have to give BTech. Okay. So if your degree is BE, you have to give BE, and if your degree is BTech, you have to give BTech. I'll go with B itself. Okay, so B கொடுத்துட்ட and the field of study is nothing but your CSE, AIDS and cyber. Okay, so உங்களோட CSE, AIDS and cyber security இதுதான் வந்து உங்களோட field of study. Okay, so what I'm giving is I'm giving computer science. So நீங்க டைப் பண்ண உடனே பாருங்க we got computer science. So once we typed computer we got the entire expansion of computer science. Okay, so அதுல வந்து what you have to do is you have to click it. So அதை click பண்ணீங்கன்னா it will appear over here. Okay, and then your start year is this current year which is 2025. கரெக்டா? இந்த இயர்ல நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க, so 2025 and year of expectation 4 years நீங்க காலேஜ் படிக்க போறீங்க which is 2029. Okay, so you have to click 2029 because you're going to study the degree for 4 years. Okay, so once you're done with this you have to click this, you have to enable this I am over 16 because all your age is above 16. கரெக்டா? So you have to enable this. உங்களோட ஏஜ் எல்லாமே above 16, so you have to enable this. Okay, and after doing this you have to click continue. Okay, இது பண்ண உடனே you have to give continue. Okay, and now what has been asked, are you looking for a job? Your response is only visible to you. Yes, I am actively looking for a job, not really, but would consider this right opportunity. No, I am not interested in any job opportunity. அதாவது what has been asked is இப்போ ஏதாவது ஜாப் தேடுறீங்களா, ஏதாவது ஜாப் இப்போ தேடிட்டு இருக்கீங்களா, இல்லை நான் தேட போறேன், இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ திஸ் இஸ் தி கொஸ்டின் which is asked. ஸோ என்ன சொல்ல போறோம் அப்படின்னா what you are going to answer is right now we are going to do is yes, I am actively looking for a new job itself and we are going to give next. Okay, இதை கொடுத்த உடனே okay what kind of job ன்னு கேட்குதா. okay sir, I will go back. Okay, just give me a minute, நான் திருப்பி அந்த பேஜ்க்கே வரேன். okay, so yeah, once I give ஏதாவது ஒரு விஷயம். okay, so I gave the skip question. so அதில் வந்து நான் skip question கொடுத்துட்டேன். so once I give skip question what happens is it will come into the home page. okay, உங்களோட home page வந்துடும். so
Once you are into the home page, this page is where you find your post and everything. அதாவது in Instagram, in Facebook and all, you write your post and everything, right? So same ways இங்க வந்து உங்களால் போஸ்ட் எல்லாத்தையுமே பார்க்க முடியும், சரிங்களா? ஸோ திஸ் இஸ் வேர் யூ கிளிக் யுவர் போஸ்ட், ஒரு போஸ்ட் அப்லோட் பண்ணால் திஸ் வேர் யூ அப்லோட் யுவர் ஃபோட்டோ வீடியோ சம்திங், யூ ரைட் அன் ஆர்டிகல் யூ ஹவ் டு கிவ் இட். ஸோ ஒரு ஃபோட்டோ இல்லை வீடியோ ஏதாவது போஸ்ட் போடுங்க நீங்கள் போடுறீங்கன்னா தட் இஸ் வேர் யூ ஹவ் டு கிவ் இட். ஓகே, ஸோ ஆல் தீஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன்ஸ் ரிலேட்டட் டு தி LinkedIn will be seeing it in next video. So right now our target is we have to create a LinkedIn profile and we have to get the URL. Okay, நம்மளோட டார்கெட் என்னன்னா நம்ம ஒரு LinkedIn profile கிரியேட் பண்ணி அதோட URL எடுக்கணும். So what you have to do is you have to go to the profile section. You can see your icon over here, right? So இந்த இடத்துல you have to click it and you can see your icon, which is your profile photo place, your name and your designation, student at Prince Dr. K. Vasudevan College. So all these things will be there. இந்த மாதிரி உங்களோட இது இருக்கும்போது you have to click view profile. Okay, once you click your view profile, you can see your profile page. So this is your profile page. Okay, so here you can upload your cover photo. Cover photo is nothing but in Facebook and all you have a cover photo for yourself, right? So Facebook lo உங்களுக்கு தனியா cover photo இருக்கு. So same ways here you can upload a cover photo, but it should be professional. Okay, it should be professional and related to your studies or academics. Okay, so அந்த மாதிரியான photos you have to upload it. So now all these things, all the enhancement of your LinkedIn profiles, all these things will be seeing afterwards. So right now we need the URL of your profile. So you can see this tab, right? In your tab தெரியுதா? When you click it here, your link will be copied. Okay, so linkedin.com/in/John-Raj, so John-Raj-681A99385/. So this is your LinkedIn profile URL. So இதுதான் வந்து உங்களோட LinkedIn profile URL. You have to copy this and what you are going to do is உங்களுக்கு you will be circulated a form. Okay, you will be circulated a form and what you have to do is so இங்க you will be circulated a form. Okay, உங்களுக்கு வந்து form link வரும். So இந்த form linkல in this form what you have to do is you have to fill your name. Okay, your name you have to fill, உங்களோட பேரை நீங்க fill பண்ண போறீங்க and you have to select from which batch you are, எந்த batch நீங்க வந்து select பண்ண போறீங்க and after that it is been asked LinkedIn profile URL. Okay, so LinkedIn profile URL கேட்டிருக்காங்க. So what we did here, இந்த இடத்துல வந்து we are having URL, கரெக்டா? இந்த இடத்துல நமக்கு ஒரு URL இருக்கு. So இதை I am copying it and I am going to come to this form and I am going to paste it. Okay, so it's clear that I am going to go to my profile and inside my profile I can see a URL space. I am going to copy the URL and I am going to come to the form and I am going to paste it. So, okay, so I am repeating it once more in Tamil. So என்ன பண்றோம்னா இந்த URL இடத்துக்கு போறீங்க, ப்ரொஃபைல்ல போயிட்டு இந்த URL இடத்துல போயிட்டு you are going to copy, இந்த URL காப்பி பண்ணிட்டு நம்மளோட ஃபார்முக்கு வந்து உங்களோட பேரு பேட்ச் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு உங்களோட பேரு பேட்ச் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க பேஸ்ட் பண்ண போறீங்க. ஓகே, ஸோ ஐ ஹோப் ஐ எம் கிளியர். ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டாஸ்க் விச் யூ ஹவ் டு டூ. ஸோ இதை வந்து லிங்க்டின் ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி யூ ஹவ் டு கிரியேட் யுவர் லிங்க்டின் ப்ரொஃபைல் and you have to paste this profile URL. Okay, so in the other video we'll be seeing how to create a GitHub profile and you have to paste your GitHub profile URL. Okay, so thank you so much.